உலகம் கனவு நிகரே எனின் அழிவில்லா ஆத்மாவுடன் அது எப்படி பொருந்தும்? உலகம் கனவு நிகரே எனின் அழிவில்லா ஆத்மாவுடன் அது எப்படி பொருந்தும்? இது கேள்வி. பதிலை படித்து விடுகின்றேன். ஆத்மாவுக்கு அந்நியமாய் உலக தோற்றமில்லை என்பதை உணர்ந்தால் பொருத்தமின்மை ஒன்றும் தோன்றாது. உலகம் ஆத்மாக்காரமாகவே விளங்கும். இது பகவானுடைய பதில். இதை நேரடியாக நம்ம படிப்பதனால் நமக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது. இதனுள் ஒளிந்திருக்கக்கூடிய ஆழமான விளக்கங்களை நாம் பார்க்க வேண்டும். முதல் கேள்வியோட முதல் உலகம் கனவு நிகரே எனின் அப்படின்னா, இந்த உலகத்தை நீங்க கனவுக்கு நிகரான ஒன்று என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே தோன்றி இருந்து மீண்டும் எங்கு மறைகிறது, எங்கு செல்கிறது என்று தெரியாமல் நம் நினைவிலே இருந்து அகழ்வதுதான் கனவு. தூக்கத்தின் போது விழிக்கும் பொழுதோ அல்லது தூக்கத்திற்குள்ளே செல்லும் பொழுதோ நம் மனதினால் பார்க்கப்படுகின்ற பலவிதமான மனக்காட்சிகளை தான் கனவுகள் என்று சொல்லுகின்றோம். அந்த நேரத்திலே அது நிஜம் போல நமக்கு ஒரு உண்மை தோற்றத்தை கொடுக்கின்றது. ஆனால் அலசி ஆராயும் பொழுது கண் விழித்து விழிப்பு நிலை என்ற இந்த நிலைக்கு வரும் பொழுது அதை நாம் கனவு என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அதற்கு இருப்பு இல்லை. அப்படி பகவான் ஏற்கனவே சொல்லி வந்த கருத்துக்களை வச்சு இந்த கேள்வி கேட்கிற நபர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த உலகம் கனவுக்கு சமமானதாக நீங்க சொல்கிறீங்க. அப்படி இது கனவுக்கு சமமானது என்றால் கனவுக்கு ஒரு தோற்றமும் இருக்கிறது, ஒரு மறைவும் இருக்கிறது. அது ஒரு நேரத்துல நமக்கு தோன்றுறது, அது எங்க மறைகிறதுன்னு தெரியாம மறைஞ்சு போகிறது. அப்ப அது அழியக்கூடிய தன்மை உடையது. இப்போ உலகமானது அழியக்கூடிய தன்மை உடையது. அதற்கு தோற்றமும் மறைவும் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அழிவில்லா ஆத்மாவுடன் அது எப்படி பொருந்தும்? ஆத்மா என்பது அழிவில்லாதது, நிரந்தரமானது, சத்தியமானது, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் அறிவு சொரூபமாக எது இருக்கின்றதோ அதை நாம் ஆத்மா என்று சொல்லுகின்றோம். அப்படி கால வரையறுக்கு உட்படாத எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ்ல இந்த அழியக்கூடிய கனவு போல இருக்கக்கூடிய இந்த உலகம் போன்ற தோற்றம் அல்லது அமைப்பு எப்படி அதுல பொருந்துது, இதுல எப்படி வெளிப்படுது அப்படிங்கறதுதான் கேள்வி. பகவான் என்ன சொல்லியிருக்காரு? ஆத்மாவுக்கு அந்நியமாய் உலக தோற்றம் இல்லை என்பதை உணர்ந்தால், ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஆழமான ஒரு சத்தியம் என்னவென்றால், இருப்பது ஒன்று, அது கான்சியஸ்னஸ் மட்டுமே, ஆத்மா என்ற கான்சியஸ்னஸ் மட்டுமே. அதை தவிர இரண்டாவதாக வேறு ஒரு பொருளோ வஸ்துக்களோ விஷயங்களோ எதுவும் கிடையாது என்பதுதான் பகவான் ரமணருடைய ஞான அனுபவம். அதைத்தான் அவர் உலகத்திற்கும் தன்னை நாடி வந்த எல்லா அன்பர்களுக்கும் அவர் உபதேசித்தது என்னவென்றால், நீ மட்டுமே இருக்கின்றாய். நீ என்பது விழிப்புணர்வு, கான்சியஸ்னஸ், ஆத்மா, பிரம்மம், சைத்தன்யம். எந்தெந்த வார்த்தைகளில் நாம் வெவ்வேறான வார்த்தைகளை சொன்னாலும் அவை அனைத்தும் ஒரே ஒன்றை குறிக்கின்றன. அப்ப அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, அதற்கு வேறாக எதுவும் கிடையாது என்பது பகவான் ரமணருடைய அனுபவம். வேதாந்தமும் அதே சத்தியத்தை தான் சொல்கின்றன. அந்த வேதாந்த சத்தியத்தை தன் வாழ்க்கையில் அனுபவமாக உணர்ந்த ரமண பகவான் அதைத்தான் உலகத்திற்கும் தன்னை நாடி வந்தவர்களுக்கும் சொல்லி இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது ஆத்மாவுக்கு அந்நியமாய் உலக தோற்றம் இல்லை, ஆத்மா மட்டும்தான் இருக்க முடியும். அதற்கு வேறாக வெளியில வேற ஒரு பொருள் கிடையாது, இரண்டாவதாக ஒரு பொருள் கிடையாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்க ஒரு தனி ஜீவனாகவும் நான் ஒரு தனி ஜீவனாகவும் இரண்டு ஜீவர்கள் இருப்பது போல நமக்கு இப்போ ஒரு உணர்வு இருக்குல்ல. இந்த மாதிரி நான் ஆத்மாவாகவும் உலகம் என்பது எனக்கு வெளியிலே இருப்பதாகவும் என்ற இந்த அறிவானது பொய்யான அறிவு அப்படின்னு சொல்றாரு. நீ தனியான ஒரு ஆத்மாவாகவும் உலகம் தனியா இருக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. இருக்கிறது ஒண்ணுதான், அது ஆத்மா மட்டும்தான், கான்சியஸ்னஸ் மட்டும்தான்.
அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கிறதாக இருந்தாலும் அதுவும் கான்சியஸ்னஸாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அதை தவிர வேறு ஒன்று இருக்க முடியாது. இதை இன்னும் நம்மளுடைய பிரெயினுக்கு எளிதா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கனவு வருது. உங்களை கேட்டுட்டு வர்றதில்ல, உங்களை கேட்டுட்டு போறதில்ல. திடீர்னு உங்களுக்குள்ள தானா வருது, பலவித சம்பவங்கள் அதுல பார்க்கிறீர்கள், அதிலே வாழ்கிறீர்கள், திடீர் என்று மறைந்து விடுகிறது. இப்ப உங்களுக்கும் அந்த கனவுக்கும் சம்பந்தமா அப்படின்னா, அந்த கனவு பாதை எனக்கும் அதுக்கும் என்ன இருக்குது? நான் பாட்டுக்கு விழிப்பு நிலையில நான் வேக்கிங் ஸ்டேட்ல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுதான் நிஜம், அதுவானது பொய் என்று நம்மளால ரொம்ப எளிதாக நம்மளால சொல்ல முடியும். ஆனா அந்த கனவு உங்ககிட்ட இருந்து வராம வேற யாருக்கோ வந்த கனவை உங்களுது நீங்க கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. மற்றவங்களுடைய கனவை உங்களுதுன்னு சொல்ல முடியாது. அந்த கனவு வந்தது உங்களுக்கு பொய்யானதாக இருந்தாலும் உங்களுக்குள்ளதான் பார்க்கப்பட்டது, உங்களால் தான் பார்க்கப்பட்டது. இப்பொழுது அது இல்லை, உங்களுக்கு அது நேரடியாக சம்பந்தம் இல்லை, ஆனால் உங்களுக்குள்ளே தான் ஏற்பட்டது. உங்கள்ல இருந்து அதை பிரிக்க முடியாது. நான் சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்குங்க. இப்ப வேக்கிங் ஸ்டேட்ல வந்துட்டீங்க, ஆனா ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கும்போது அந்த ட்ரீம் வந்தது, இப்ப அது கிடையாது, ஆனா உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த ஞாபகங்கள் இல்லை என்றாலும் உங்களுக்குள்ளே ஏற்பட்டதுதான் என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்ப அதே போல ஆத்மாங்கிறத நான் அப்படின்ற விழிப்பு நிலையில நம்ம பார்த்த மாதிரி அதை வைத்துக் கொண்டீர்கள் என்றால், கனவு என்பதை இந்த உலகம் என்று வைத்துக் கொண்டீர்கள் என்றால், கனவு எப்படி தோன்றி மறைவது போல இந்த உலகம் இப்பொழுது நிஜமாக நமக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு காலத்துல தோன்றி இது மறையுது. இத தோற்றம் வரணும் மறையணும்னாலே கான்சியஸ்னஸ்ன்ற ஒண்ணு இல்லாம இது தோன்றவும் முடியாது, மறையவும் முடியாது. எப்படின்னா, நீங்கன்னு ஒரு ஆள் இல்லாம உங்களுக்கு கனவு ஒண்ணு வர முடியாது, கனவு மறைய முடியாது. அது நம்மளுடைய தினசரி அனுபவம். அது போல கான்சியஸ்னஸ் ஒண்ணு இல்லாம உலகம் தனியா தானாவே தோன்ற முடியாது, மறைய முடியாது. இப்ப நீங்கன்னு ஒருத்தரை தனியா பிரிச்சுட்டு உங்க கனவுன்னு தனியா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. உங்க கனவு அப்படிங்கிறது நீங்க சேர்ந்தாதான் அது உங்களுடைய கனவு, இல்லை என்றால் அதற்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அது போல உலகம் ஒன்று தோன்றி மறைகிறது என்றால் கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அதுல தோற்றமும் மறைவும் ஏற்படும். இப்ப இந்த உலகம் மித்யா, மாயை அப்படின்னு சொல்றது எப்படி என்றால், நமக்கு வருகின்ற ஒவ்வொரு நாலு கனவும் அதற்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடையாது. அது ஏன் திடீர்னு வந்துச்சு, ஏன் இப்படி சம்பவங்கள் வந்தது, ஏன் மறைஞ்சிச்சுன்னு நம்மளால காரணத்தையே கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு ஒரு அப்பீர் ஆச்சு, நமக்கு ஏதோ ஒரு வித சம்பவங்கள், ஏதோ விதமான வாழ்க்கையை வாழ்ந்தோம், திடீர்னு காணாமல் போனது. அதற்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க, அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கு லைஃப் அதை நீங்க என்னன்னு நம்ம அதை ஒரு கேட்டகரியில கொண்டு போக முடியும். தேர் இஸ் நோ மீனிங் ஃபார் தட். அது போல கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல, இந்த உணர்வில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் தோன்றுச்சு மறைஞ்சிருச்சு, தோன்றுச்சு மறைஞ்சிருச்சு. இதற்கு என்று தனியான ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்தா வேல்யூ கிடையாது. கனவு போல இதுக்கு எந்த ஒரு வேல்யூ கிடையாது. நான் இருந்தாதான் எனக்கு கனவு வருங்கிற போல கான்சியஸ்னஸ் ஒன்று இருந்தாதான் உலகம் தோன்றி மறையுது. நான் இருப்பதனாலேயே என்னுடைய பிரசன்ஸ்லயே ஒரு தோற்றமும் மறைவும் ஏற்படுகிறது. நான் இருக்கிறதுனாலேயே எனக்கு ஒரு கனவு ஏற்படுவது போல கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலேயே உலகம் தோற்றம் மறைவு, அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ், கிரியேஷன் டிஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு தோற்றம் அழிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான்ற ஒரு பாயிண்ட் பிரிச்சிட்டோம்னா இதுக்கு தனியா அப்படி பண்ண முடியாது. அப்ப இந்த உலகம் என்னுள் ஒரு பகுதியாக, என்னோட எக்ஸ்டென்ஷனாகத்தான் நம்ம இதை பார்க்கிறோம். இப்போ உங்க கனவுங்கிறது உங்களுடைய கனவுன்னு நம்ம சொல்றோம், அடுத்தவங்க கனவு உங்களுதுன்னு சொல்வதில்லை போல. கரெக்டா அதை புரிஞ்சுக்கணும். அததான் இங்க சொல்றாரு, ஆத்மாவுக்கு அந்நியமாக உலகம் தோற்றம் இல்லை என்பதை உணர்ந்தால் பொருத்தமின்மை ஒன்றும் தோன்றாது. உலகம் ஆத்மாகாரமாகவே விளங்கும். இந்த உலகம் என்பதும் ஆத்மாவை தவிர வேறு கிடையாது என்று சொல்லுகிறார். ரெண்டு விதத்துல நம்ம ட்ரூத்தை புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இவை அனைத்தும் பொய்யானது, தோற்றம் மறை உள்ளது, இது நித்தியமானது அல்ல, இது அனித்தியத்தன்மை உடையது என்று விளக்கி
இறுதியாக மிஞ்சுவது நான் என்ற உணர்வாகிய இந்த விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ்ங்கிறத நம்ம அறிந்து கொள்வது ஒரு மெத்தட். அப்படி பார்க்கும்போது கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் கிடையாதுங்கிறது தான் அப்சல்யூட் ட்ரூத். இன்னொரு டைமென்ஷன்ல பார்க்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா அது இருக்குதுனாலே கான்சியஸ்னஸ் இல்லாம அது இருக்க முடியாது. இத பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. உங்களை பேஸ் பண்ணி தான் உங்க கனவு வருது. நீங்களே இல்லாட்டினா கனவுங்கிறதுக்கு உங்களுக்கு இருப்பே கிடையாது போல. உலகம் ஒண்ணு இருக்குன்னா கான்சியஸ்னஸ் இல்லாம உலகம்ங்கிற ஒரு அப்பியரன்ஸ் இருக்காதுங்கிறது போல. அப்ப உலகமே இந்த கான்சியஸ்னஸோட எக்ஸ்டென்ஷன் கூட இல்லை, இதுதான் அது அப்படிங்கிற ஒரு புரிதல்ல உலகம் ஆத்மா, உலகம் என்பதும் ஆத்மா என்பதும் ஒன்றுதான், அதையும் இதையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது என்ற விளக்கத்தை இங்க கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு விளக்கம். உலகங்கிறது ஒரு பொய்யானது தோன்றி மறைஞ்சாலும் அது கான்சியஸ் அடிப்படையாக கொண்டுதான் அது தோற்றமும் மறைவும் ஏற்படுகிறது. இதை சார்ந்துதான் இருக்கிறது என்பதனால் இது ஆத்மாவாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் கருத்து. நல்லது.